So guys, இத்தனை நாள் வந்து வெறிய vlog, அவுட்டோர் ஷூட் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டுடியோவில் வந்து சூப்பராக ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ இது ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலங்காத்தால எந்திரிச்ச உடனே எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம்தான். அதாவது நம்மளோட ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி என்னென்ன மெசேஜ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு விஷயம். ஸோ வாட்ஸ்அப் பற்றினா ஒரு விஷயம், வாட்ஸ்அப் அப்டேட் பற்றினா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, காலங்காத்தால வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பேஜ் வந்திருக்கும், அதாவது அப்டேட் பேஜ் வந்திருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா விஷயமுமே வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு. புதுசாக இப்போ பேமெண்ட்டும் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணிக்க முடியும், அப்புறம் இமேஜஸ் அனுப்பிச்சிக்க முடியும், வீடியோஸ் அனுப்பிச்சிக்க முடியும், ஆடியோ அனுப்பிச்சிக்க முடியும், டாக்குமெண்ட், ஏபிகே, அது இது நிறைய அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அப்டேட்ஸும் வேற மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா வந்து நல்லா இருந்துச்சு வாட்ஸ்அப்பில். ஸோ அதனால மக்கள் வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்புக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெசேஜர், அதாவது நம்ம நார்மல் ஃபோனில் இருக்க மெசேஜ் ஆப்பு. ஸோ எஸ்எம்எஸ் ஒரு சிலர் தான் வச்சிருக்காங்க, மற்ற சிலர்லாம் மறந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் வந்த இந்த அப்டேட் படி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி வாட்ஸ்அப் வந்து இனிமே பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து வாட்ஸ்அப்போட டேட்டா எல்லாத்தையும் சர்வர்ல ஸ்டோர் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது இந்த டேட்டா வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டேட்டானா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது சேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சேட் பண்ணுறது, இமேஜ் அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, வாய்ஸ் அனுப்புறது, அப்புறம் நம்மளோட ஒரு சாங் ஆகட்டும் அது அனுப்புறது, அப்புறம் ஏபிக்கு அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து வாட்ஸ்அப் சர்வரில், அதாவது ஃபேஸ்புக் சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் பண்ணுற சாட் வச்சுட்டு, நான் அனுப்புகிற இமேஜ், வீடியோ எல்லாம் வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதையை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற கம்பெனிக்கு வந்து நாங்கள் வந்து டீல் பேசியிருக்கோம், விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலியமாக நாங்கள் காசு சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் இதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லாமல் பண்ணாங்க. இப்போது அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு மாற்றம். இது எதுக்கு அப்படின்னா, வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம் இத்தனை நாள், உங்ககிட்ட காசு வாங்கணும், அதாவது எங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்க முடியாது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை தூக்கி விற்று நாங்கள் காசு வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் இந்த அக்ரிமெண்ட் பேஜ் இருக்குது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் பேஜில் வந்து நீங்கள் அக்ரி இல்லை நாட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அதாவது ஃபர்ஸ்ட் அக்ரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து நம்மளோட டேட்டாஸ் ஆகட்டும், இமேஜஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நாட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து உங்களோட வாட்ஸ்அப் முடக்கப்படும், அதாவது உங்கள் வாட்ஸ்அப் ஒர்க்கிங் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த வாட்ஸ்அப் வந்து 7ஆம் தேதி வந்து ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ யாருமே வந்து அந்த நாட் நவ் அப்படின்றதும் அந்த அக்ரி அப்படின்றதும் கொடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்க. ஸோ என்னதான் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அஃபிஷியலாக அப்டேட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இல்லைனா நம்மளோட கம்யூனிட்டி பேஜ்லையும் போடுறேன். இல்லை அப்படின்னா கூட நம்மளோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபேஸ்புக்லேயும் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக வந்து வாட்ஸ்அப் போயிருச்சுன்னா, அதாவது எனக்கு இந்த வாட்ஸ்அப் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் வந்து வாட்ஸ்அப் விட்டு விலகிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எந்த மெசஞ்சர் அடுத்தது, அதாவது இந்த வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலாக எந்த மெசஞ்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளோட டெலகிராம் இருக்குது. ஸோ டெலகிராமில் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது, sdsvision அப்படிங்கிற ஒரு பேரில். ஸோ எல்லாருமே அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை விட வேற லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா சொல்லுங்க, வேற லெவல் நான் சும்மா சொல்ல. ஸோ நான் வேற லெவல் சொல்றதுக்கான ஒரு தகுதி வந்து டெலகிராம் வாங்கி வச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதையும் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வாட்ஸ்அப்பு கொஞ்சம் வந்து பத்திரமா தான் இனிமேல் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது கொடுத்தா, அதாவது அக்ரி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்தா, ஸோ எல்லாருமே பார்த்து கவனமாக இருங்க. ஒரு 7ஆம் தேதி நைட் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் அப்டேட் கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் நம்மளோட ஃபேஸ்புக்லேயும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் பேஜ்லேயும் கொஞ்சம் இனிமேல் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டே இருங்க. ஸோ அதுலேயும் வந்து சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸோ என்ன மாதிரி அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வெளியே ஒரு அவுட்டோர் ஷூட் போகிறோம், அதாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ அது வந்து என்ன ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் டெய்லி என்ன வீடியோ எடிட் பண்ணுறேன், எத்தனை மணிக்கு எடிட் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.